பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய 2ஆம் நிலை போர் அறிவிப்பின் காரணமாக மூட்டை முடிச்சுகளோடு கோவேரி கழுதைகளிலும் குதிரைகளிலும் மாட்டு வண்டிகளிலும் மக்கள் சாறை சாறையாக வெளியேறுகிறார்கள். இந்த வெளியேறுகிற காட்சியை நாம் பார்க்க முடிகின்றது. அமைதியாக வெளியேறுவதற்கு உள்ளே வந்தார்கள். உலகம் நமக்கு ஆதரவாக இருக்கும் என்று நம்பினார்கள். ஆனால் பெரிய துரோகத்தை அரபுகள் செய்துவிட்டார்கள். அதனால் பெரிய பாவம். அமெரிக்கா துரோகம் செய்வதோ அல்லது யூதர்கள் தாக்குதல் நடத்துவதோ ஆச்சரியம் ஒன்றல்ல. அமெரிக்கா அமெரிக்காவாகத்தான் இருக்கும், யூதர்கள் யூதர்கள் தான். ஆனால் நம்ப வைத்து கழுத்தறுத்த அரபுகளை நம்பி எங்கள் சகோதரர்கள் காப்பாற்றுவார்கள், இனி போர் மண்டலமாக அது இருக்காது, ஒரு சமாதானமாக தீர்வு வரும் என்று சாறை சாறையாக மக்கள் உள்ளே வந்தார்கள். ஆனால் பாவம் இன்றைக்கு கொடூரமான நிலையில் மறுபடியும் ஒரு 700 பேர் கொல்லப்பட்ட நிலையில் இனி தாங்கள் வாழ முடியாது என்ற அஞ்சத்தில் அவர்கள் மூட்டை முடிச்சுகளோடு வெளியேறுவதையும், ஜபாலியா, பைத்துல்லாஹியா, பைத் ஹானூன், சிஜா மிக மோசமாக பாதிக்கப்பட்ட போதிலிருந்து மக்கள் வெளியேறுவதையும், ஜபாலியாவிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் இஸ்ரேல் கோரிக்கை வைக்கிறது. எவ்வளவு ஒரு கொடூரம் பாருங்க. யாரும் இஸ்ரேலை தாக்கலை, ஆனா அவங்க நடத்துறாங்க. இஸ்ரேலை தாக்கலை, ஒரு சமாதான பேச்சு ஹோஸ்டேஜை வெளியே தான் விட்டுட்டு இருக்காங்க. அடுத்த சமாதான பேச்சுக்கு நாங்க விடுவோம்னு தான் சொல்றாங்க. இது எவ்வளவு மோசம் பாருங்க. ஆனாலும் கொடூரமாக நாட்டை விட்டு நீ ஓடு, இல்லைன்னா காலி செஞ்சிருவேன்.